இருக்கீங்க? இறையர்களால் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் இட்லி பொடி செய்ய போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இதை பாருங்கள். இது பேச்சுலர்ஸுங்களுக்கு வீட்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எமர்ஜென்சி டைமில் நிறைய பேர் இட்லி பொடி ஜாஸ்தியாக விரும்புகிறவங்க இருப்பீங்க. எல்லாருக்குமே இது நல்லாயிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இட்லி பொடி பண்ண ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு எல்லாமே ஒரு கப் எடுத்துக்கோங்க. உளுந்து மாத்திரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நல்லா வறுப்படணும். எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே ரோஸ்ட் பண்ணணும். எடுத்து வச்சுருக்கேன். இது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, சிறுபருப்பு, மிளகு ஒரு 3-4 ஸ்பூனு, சீரகம், பூண்டு, மிளகாவும் காரத்துக்கு தகுந்த பெருங்காயம், இது கருவேப்பிலை ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா சலசலன்னு சவுண்டு வரணும். இது நான் நேற்றியே வறுத்து வச்சுட்டேன். இப்போ பச்சையாகவும் நீங்கள் எடுத்து ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு 2 கொத்து போட்டு காட்டணும். இப்போ துவரம்பருப்பு ஒரு கப்பு நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். போட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்யணும். ஒன் டைம் நம்ம செஞ்சு வச்சுட்டோமா, நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லோரும் இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து ஃப்ரீ டைமில் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. மாத்திரம் 1.5 கப்பு சேருங்க. 1.5 கப்பு சேருங்க. மற்றதெல்லாம் 1 கப்பு சேர்த்துக்குங்க. ஈக்குவலாக கம்மியாக வேணும்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ஜாஸ்தியாக வேணும்னா உளுந்தில் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு டேஸ்ட்டு கடலை பருப்புலேயும் உளுந்துலேயும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் உளுந்து 1.5 கப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க நிறைய பேர். நான் சேர்க்குறேன். ஏன்னா கடலைப்பருப்பு டேஸ்ட் வரும், உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பும் எல்லாம். பட் பாசிப்பருப்பு பாருங்கள், உங்களுக்கு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ப்ளஸ் பாடி கோல்டாகும். ஏன்னா இதில் கொஞ்சம் கோல்டு இது இருக்குது இல்லைங்களா. நம்ம மிளகு, சீரகமும் கோல்டு, பூண்டு எல்லாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக சேர்க்கறதுனால ஹீட் ஆகும், சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் பாசிப்பருப்பை நான் சேர்க்குறேன். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தோல் உரிக்காமல் அப்படியே சேருங்க. ஸ்டவ் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் நிறைய வேணும்னா 1 கப் கூட சேர்த்துக்குங்க. பூண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்திக்கு நம்மளுக்கு நல்லது. தோலோடு சேருங்க. பாருங்கள், நல்லா பூண்டு வெடிக்கும். இது தோலோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன், கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் சீரகம் பருப்புக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. இது அடுக்குன்னு சொல்லாதீங்க. மிளகு போட்டதும் சீரகத்தையும் கூட சேர்த்துக்கோங்க. நிறைய போடாதீங்க, சீரகம் 2 ஸ்பூன் சேருங்க. கசப்பு வரும், கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். பார்த்து வேகமாக எடுத்துடணும். போட்டிருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக இருக்குது. இது உடைக்கணும். கொஞ்சம் மெல்ட் ஆச்சுன்னா நல்லா உடஞ்சிரும். நமக்கு எவ்வளோ தேவையோ அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பெருங்காயம் இவ்வளோ இல்லைங்க, இது கொஞ்சம் ஒரு துண்டு தான் போட போகிறேன். இது நான் ஜஸ்ட்டு மெல்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ பொரிஞ்சது போதும். நான் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி அதை எடுக்கணும். அவங்கவுங்க தேவைக்கேற்ப. இது ஒரு 20-25 மிளகாய் இருக்குது. நீங்கள் வேணும்னா குறைச்சிக்கோங்க. இந்த சூடுலேயே இது ஃப்ரை ஆகிடும். வச்சு பாருங்கள், ஆல்ரெடி நான் கருவேப்பிலையை இதை நேற்றே நான் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதே தான் மறுபடியும் நான் ரீரோஸ்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் இப்படி சலசலான்னு வரணும். பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி நுணுக்குனா சலசலன்னு வரணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக இதை வருங்க எடுத்துடலாம். நல்லா சலசலான்னு சூப்பராக ஸ்மெல்லு. இட்லி பொடி பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு போட்டு அதுலேயே அந்த சூடுலேயே உப்பையும் கொஞ்சம் வதக்கிறேன். ஸ்டவ்வை இது மாதிரி இரும்பு பாத்திரம் திக்காக இருக்கிற பாத்திரம் வச்சிங்கன்னா அது ஹீட்டு ஜாஸ்தியாகவே இருக்கும். அதுலேயே நீங்கள் வதக்கிக்கோங்க உப்பை. அதுக்குன்னு மறுபடியும் ஹீட் பண்ண வேணாம். உப்பு கம்மியாக இருக்குன்னு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பு போட்டால் தான் அது டேஸ்ட்டே நல்லா வரும். அதெல்லாம் இது வதங்கிட்டு வெங்காயத்தை இவ்வளோ பெருங்காயம் நான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் உடச்சி இதில் மறுபடியும் அந்த சூடுலேயும் இல்லைன்னா மறுபடியும் ஸ்டவ்வை கொஞ்சம் நீங்கள் ஹீட்
ஹீட் பண்ணி இதை லாஸ்ட்டில் பொரிச்சு எடுங்க. பெருங்காயம் நல்லா பொரியணுங்க, இல்லைன்னா அது அரைப்படாது. நல்லா பொரியணும். சூடுலேயே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, அது பொரிஞ்சதும் நல்லா வரும். இப்படி ப்ரெஷ் பண்ணி அதை நீங்கள் அழுத்தி பொரிய வைக்கணும். இது பொரிஞ்சிருக்கு பாருங்கள். பொரிஞ்சாதான் நல்லா கிறிஸ்பியாக வரணும். ஆறுனா கிறிஸ்பியாக வந்துடும் அது. இப்போ இப்போ நான் ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதில் போட்டுடலாம், சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஆற விடுங்க. ஒரு 10 to 15 minutes நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம இதை மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்து காமிக்கலாம். அரைக்கலாங்க, அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வாவாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லாருமே, ஒருத்தர் கூட இதை நீங்கள் விடாதீங்க, எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இட்லி, தோசை, சாதத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் நெய் போட்டு பிணைஞ்சிக்கலாம். யார் பார்த்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். காரம் மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு 10-15 மிளகாய் சேர்த்துங்க. சின்ன பிள்ளைங்க காரம் சாப்பிடாதவங்களாம். நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துட்டேன் எங்கள் வீட்டுக்காக. நீங்கள் வந்து காரம் இது எங்கள் வீட்டில் டாக்டருக்காக, இது பேச்சுலர்ஸ் எல்லாருமே இதை செய்யுங்க. செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது இட்லி தாளிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பொடியை நான் உங்களுக்கு சின்ன இட்லியில் தாளித்து காட்டுறதுக்காக. ஆயில் கூட உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணுமோ. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் சேர்க்கலை, ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வேணும்னா நானும் இப்படி செய்கிறேன். நீங்கள் வேணாம் கருவேப்பிலை சேர்க்காதவங்க விட்டுருங்க. நான் ஜஸ்ட்டு சேர்க்குறேன், நல்லாயிருக்குன்னு. உங்கள் விருப்பம் தான். இது நல்லா வதங்கணும். எண்ணெயில் கொஞ்சம் பொரியணும். பொரிஞ்சதும் நீங்கள் இட்லியை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், மினி இட்லி இதுக்குள்ளவே சேர்த்துருங்க. போட்டாயிரும் நல்லா. மினி இட்லி அந்த மிளகாய் பொடியோட உப்பு, அதாவது இல்லை பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் நான். இது இட்லி பொடியோடு நான் மினி இட்லியை கோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, நல்லெண்ணெய் சேர்த்து மினி இட்லி ரெடி ஆகிருக்கு. இட்லி பொடி இப்படி இருக்கும். நீங்கள் நல்ல எண்ணெயில், எஸ்பெஷலி நீங்கள் நல்ல எண்ணெய் தான் சேர்க்கணும். ரிஃபைண்ட் ஆயிலில் சேர்க்க வேணாம். நல்ல எண்ணெய் இருந்தால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் ரிஃபைண்ட் ஆயிலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த மிளகாய் பொடியை அதாவது இட்லி பொடி, நம்ம இட்லி பொடியோட மினி இட்லியும் சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கோம். இது கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் இதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸு. இது வரைக்கும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. பண்ணாத யாரெல்லாம் இருக்கீங்களோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் God bless you.